வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். பொதுவாக நான் காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் ரோவில் உட்காந்தாலே எனக்கு போர்டில் எழுதியிருக்க எதுவுமே தெரியாது. அதனால் என்னால் கிளாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நான் என்னோடய ப்ரொஃபஸர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு போர்டில் எதுவுமே எனக்கு தெரியல, அதனால் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னார், இங்கே வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்து நாளைக்கு என்ன லெசன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டுட்டு அதை பற்றி முன்னாடியே நீங்கள் படிச்சுட்டு கொஞ்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறமா கிளாஸை லிசன் பண்ணுங்கள். உங்களால் அப்போ ரிலேட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். போர்டில் நீங்கள் பார்க்கலன்னா, போர்டில் உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் முன்னாடியே அதை பார்த்துட்டு படிச்சுட்டு வந்ததெல்லாம் உங்களால் கம்பேர் பண்ணி உங்களால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணேன், எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதனால் எப்போவுமே வந்துட்டு நம்ம ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையும் வந்துட்டு முன்னாடியே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் இப்போது பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படின்னா, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒர்க் டைம் போக மீதி டைம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அப்போது நான் பிக் பாஸ் பார்த்துட்ருப்பேன் ஹாட்ஸ்டாரில் ஃபோனில். நான் அப்போ ஹாஸ்டல்லேருந்து தான் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அப்போது ஹாட்ஸ்டாரில் பிக் பாஸ் பார்த்துட்ருப்பேன். இல்லை ஏதாவது சாங்ஸ் நிறைய கேட்டுகிட்டே இருப்பேன், இல்லை ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, நம்மளுக்கு எங்கே கல்யாணம் ஆக போகுது, நம்மளுக்கு எங்கே குழந்தை பிறக்க போகுது, ஸோ அப்படின்னு சொல்லி அந்த தாட்லேயே நான் இருந்ததால் நான் அந்த பக்கமே நான் போகலை. ஸோ அதுவும் இல்லாமல் நான் வீட்டில் வந்துட்டு வீட்டிலே தான் இருப்பேன். நான் எந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் நாங்கள் போக மாட்டோம். ஸோ அதனால் அந்த அளவு நாலேஜ், எக்ஸ்டர்னல் நாலேஜ் இல்லை. அப்புறம் எப்படி ஒரு குழந்தைங்கன்னா நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, எங்கேயா பஸ்ஸில் போகும்போது, எங்கேயா வெளியில் போகும்போது பார்ப்பாங்க, தூரத்துலேருந்து பார்த்துட்டேன், க்யூட்டாக இருப்பாங்க, சிரிப்பாங்க. ஸோ குழந்தைங்கனாலே க்யூட்டு அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் பேபி ஃபன்னி வீடியோஸ் அப்படின்னு போட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஸோ குழந்தைங்கன்னா க்யூட்டு, இன்னோசென்ட்டு, நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு தாட் மட்டும்தான் இருந்ததே ஒழிச்சு அவங்கள வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமான விஷயங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரியாது. எனக்கு குழந்தை பிறந்து நான் அதுங்களை வளர்க்கும்போது தான் எனக்கு வந்துட்டு அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது. நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, பெற்றவங்க, பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அப்போது எனக்கு அந்த வேர்டோட அர்த்தம் புரியல. கஷ்டம் என்ன, அது சாப்பாடு செஞ்சு ஊட்டியிருப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி போட்டிருப்பாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் இப்போ நம்ம ஒரு பேரண்ட்டாக இருந்து குழந்தைங்களை வளர்க்கும்போது தான் இந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அவங்களுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது நான் மதராக ஆன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. நான் சப்போஸ் இதெல்லாம் பற்றி நான் முன்னாடியே யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருந்தா, இல்லை எப்படியாவது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தது, இல்லை என்னோடய வீட்டில் பெரியவங்க யாராவது சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் திடீர்னு கல்யாணம் ஆச்சு, திடீர்னு எனக்கு அடுத்தடுத்து 2 குழந்தை பிறந்துடுச்சு. ஸோ எல்லாமே ஆன் த கோலை தான் எனக்கு தெரிஞ்சுது. முன்னாடியே எனக்கு யாராவது சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேனே, நான் கொஞ்சம் ஒழுங்காக பிளான் பண்ணியிருந்திருப்பேனே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம 90s கிட்ஸு கல்யாணம் அப்போ ஆகும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம யோசிப்போம். கல்யாணம் ஆனால் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், எப்படி இருக்கும், இன்லாஸ் வீட்டில் எப்படி இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரியான ப்ரேயர் ஐடியா எதுவுமே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் அவ்வளோவா. கல்யாணம் ஆகணுங்கிறது மட்டும் யோசிப்போம், அதுக்கப்புறம் உள்ளதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனாவே நான் எப்போவுமே எந்த ஒரு விஷயமும், படிப்பும் சரி, இல்லை கல்யாணமும் சரி, குழந்தைங்களோ சரி, இல்லை கெரியர் பிரேக் எடுக்கிறதோ சரி, இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி சேஞ்ச் ஆகுறது, இந்த மாதிரி எந்த ஒரு மேஜரான விஷயத்துக்கும் நம்ம முன்னாடியே வந்துட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள முன்னாடியே அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறமா நல்லா டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் என்ன எதுன்னு ஒரு 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 கிராஃப் ஒரு முன்னோட்டம் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிட்டோம்னா அப்போ நம்ம மைண்டை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிப்போம். ஓகே, நம்ம கல்யாணம் ஆகும் போதோ நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஓகே, குழந்தைன்னா ரொம்ப ஈஸி இல்லை, அவங்களுக்கு வளர்க்க ரொம்ப கஷ்டப்படணும், நம்ம வந்துட்டு நைட்டெல்லாம் கண்ணு முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர்டாக இருப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாங்கள் ஒர்க் பண்ணுறதுலேயே வந்துட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக வந்து அதில் டெவலப்மெண்ட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ண போகிறேங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணு, எந்தெந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீ பண்ண போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அனலைஸ் பண்ண, அதுக்கப்புறமா தான் நீ டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுக்குன்னே அனாலிசிஸ்க்குன்னே டைம் கொடுப்பாங்க. அதுலேயே என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா தான் மெயினான டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஏன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எதுக்கு நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு ஃப்யூச்சரில் அன்எக்ஸ்பெக்டடாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு நன்றி.